ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் டிக்கா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பன்னீரை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன மசாலா போடுறேன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். அதே ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தயிர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ஸ்மூத்தாக வர அளவுக்கு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நான் 6 பன்னீர் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வெங்காயமும் இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். கேப்சிகமும் அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் 1/2 லெமன் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் டூத் பிக்கில் இது எல்லாத்தையுமே பின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேப்சிகம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், அதுக்கடுத்து பன்னீர் கியூப்ஸ் வைக்கிறேன். அடுத்து ஆனியன், அடுத்து ஒரு கேப்சிகம். இதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா மேரினேட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா தோசை பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசை பேனில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த டூத் பிக் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே நார்மலாக தோசை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டூத் பிக்கில் வச்சா நமக்கு நல்லா அதை பார்க்க அழகாக இருக்கும், குட்டியாக அப்படின்றதுனால நான் அது மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க 3 நிமிஷம் கழிச்சு. இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.